In this video, we are going to solve the questions given in 7th standard Maths workbook under term 3, unit 3, algebra, worksheet number 15. First Roman letter, multiple choice questions. If a square plus b square equal to 61 and ab is equal to 30, then a plus b is equal to what? Question la a square plus b square oda value கொடுத்திருக்காங்க, ab oda value கொடுத்திருக்காங்க, then a plus b என்னன்னு கேட்டிருக்காங்க. இத மூணுத்தை ரிலேட் பண்ற ஃபார்முலா என்னன்னா a plus b the whole square is equal to a square plus b square plus 2ab. Question la a square plus b square oda value கொடுத்திருக்காங்க and ab oda value கொடுத்திருக்காங்க. அத வந்து இதல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. Plus b the whole square equal to a square plus b square value 61 plus 2 into 30. 61 plus 2 by 30 multiply பண்ணும்போது we get 60. So a plus b the whole square equal to 60 plus 61 is 121. So 121 க்கு ஸ்கொயர் ரூட் எடுங்க. அப்ப இங்க இருக்க ஸ்கொயர் வந்து கேன்சல் ஆயிடும். a plus b is equal to 11 square வந்து 121. So answer is 11. Option D is the correct answer for question number 1. Second question, the value of 46 square using the identity a plus b the whole square equal to a square plus 2ab plus b square. So 46 square use பண்ணி இதோட value என்னன்னு find பண்ண சொல்லிருக்காங்க. So 46 square வந்து 40 plus 6 the whole square எழுதிக்கலாமா? இதில் a ஓட வேல்யூ 40 எடுத்துக்கோங்க, தென் b ஓட வேல்யூ 6 எடுத்துக்கோங்க. இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து 40 + 6 the whole square கிடச்சிச்சு. ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் a ஸ்கொயருக்கு பதிலாக 40 ஸ்கொயர் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் அண்டு b ஸ்கொயருக்கு பதிலாக 6 ஸ்கொயர் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். தென் 2 into ab, a ஓட வேல்யூ வந்து 40, b ஓட வேல்யூ 6. இப்போ 40 into 40 we get 1600 plus 6 into 6 is 36 plus 2 into 40 60 multiply பண்ணுங்க first. So 6 4 is 24 and 0 240 கிடைக்கும். Then 1600 plus 36 plus 2 into 240 is 480. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 2116 கிடைக்கும். So answer is option B 2116. Third question, using the identity a minus b the whole square equal to a square minus 2ab plus b square, the value of 9 minus 5 the whole square is dash. So a ஓட value கொடுத்திருக்காங்க, that is 9 and b ஓட value 5 னு கொடுத்திருக்காங்க. இதை வந்து இந்த ஐடென்டிட்டியில் சப்ஸ்டியூட் பண்ணி a minus b the whole square ஓட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். 9 minus 5 the whole square equal to, first is a square, a ஓட வேல்யூ என்ன 9 square minus 2 into a ஓட வேல்யூ 9 and b ஓட வேல்யூ 5, 9 into 5 plus b square b ஓட வேல்யூ 5 தானே, so 5 square. Then 9 square is 81 minus 2 into 9 5s are 45 plus 5 square, 5 square is 25. 81 minus 2 into 40 is 90 plus 25. Positive integers add பண்ணுங்க. 106 minus 90. So we get the answer as 16. While subtracting this we get the answer as 16. So option A is the correct answer. Fourth question, minus ab cube is equal to dash. இந்த கீழே இருக்க ஆப்ஷன்ஸில் எது வந்து -9abq ஈக்குவல்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி பாருங்கள், 3 into 3 வந்து 3 into -3 we get 9 அண்ட் ஒரு a இருக்குது, அப்புறம் 3b இருக்குது. ஸோ 3bயை b க்யூப்னு எழுதிக்கலாமா? ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. ஃபிஃப்த் கொஸ்டின், if x square plus 7x equal to -12, then the value of x is equal to dash. x square plus 7x equal to -12 கொடுத்துருக்காங்க. x ஓட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபேக்டரைஸ் மெத்தடில் வந்து இதை வந்து x ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்ணிக்கலாம்.
எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 7x இந்த -12 வந்து இந்த சைடு ஈக்குவல் டுக்கு இந்த சைடு வரும்போது +12 கன்வெர்ட் ஆகும். ஸோ +12 = 0. இந்த ஈக்குவேஷனை இப்போ ஃபேக்டரைஸ் பண்ணுங்கள். 12 எழுதிக்கிறோம். 2 நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணால் 12 வரணும். அதே டைம் அந்த நம்பர்ஸை ஆட் பண்ணால் 7 வரணும். அந்த மாதிரி நம்பர் என்னன்னு பாருங்கள். 4ம் 3யும் எடுத்துக்கோங்க. 4 3 is 12. 4 3 மல்டிப்ளை பண்ணால் 12 கிடைக்கும். அட் த சேம் டைம் 4 3யும் ஆட் பண்ணால் 7 கிடைக்குது. +7 ஓகேவா? அதனால் இதுவும் ப்ளஸ் இதுவும் ப்ளஸ்ஸு. ஸோ எக்ஸோட வேல்யூ என்னென்னு எழுதிக்கலாம்? எக்ஸ் + 4 = 0 அண்ட் எக்ஸ் +3 = 0. ஸோ எக்ஸை மட்டும் இந்த சைடு வச்சுட்டு 4 வந்து ஈக்குவல் டுக்கு அந்த சைடு போகும்போது நெகட்டிவாக கன்வெர்ட் ஆயிருமா? ஸோ எக்ஸ் = -4. இங்கே அதே மாதிரி எக்ஸை லெஃப்ட் சைடில் வச்சுக்கோங்க. ரைட் சைடில் +3 கொண்டு போகும்போது -3 கன்வெர்ட் ஆகிடும். ஸோ எக்ஸோட வேல்யூஸ் என்ன? -3 and -4. 3 and 4 is true. So option C is the correct answer for 5th question. 6th question. If x square = 144, y square = 64 and 2xy = 192, then x plus y the whole square என்னன்னு கேட்டிருக்காங்க. x plus y the whole square ஃபார்முலா என்ன? x square plus 2ab plus y square. x square வேல்யூஸ் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. that is 144 plus 2xy வேல்யூவும் கொடுத்துருக்காங்க 192. ஸோ 192 அப்படியே எழுதிக்கோங்க. தென் y ஸ்கொயரோட வேல்யூ 64னு கொடுத்துருக்காங்க, அதையும் எழுதிக்கோங்க. இதை மூணுத்தையும் ஆட் பண்ணுங்கள். 4 + 2 is 6, 6 + 4 is 10, 0, remaining 1, 1 + 4 is 5, 5 + 9 is 14, 14 + 6 is 20, 0, remaining 2, 2 + 1 is 3, 3 + 1 is 4. So answer is 400. Option B is the correct answer. Then 7th question. The product of x plus 3 and x minus 3 is dash. x plus 3 x minus 3 multiply பண்ண சொல்லியிருக்காங்க. x plus 3 into x minus 3 minus 6. ஃபஸ்ட்டு எக்ஸால் இந்த டிஜிட்டையும் இதையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. தென் 3ஆல் இதையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஃபஸ்ட் எக்ஸால் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள். x into x is x square. Then x into -6 is -6x. ப்ளஸ் இங்கே ப்ளஸ் இருக்கனால ப்ளஸ் போட்டுக்கோங்க. தென் 3 into x is 3x. ப்ளஸ் 3 into -6 is +3 into -6. இது ரெண்டத்தையும் மல்டிப்ளை பண்ணால் -18 கிடைக்குமா? ஸோ அதை இங்கே எழுதிக்கோங்க -18. ஸோ இந்த -6xையும் +3xையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணும்போது we get -3x -18. ஸோ இதுதான் ஆன்சர். x square -3x -18. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் C. 8th question. The simplest form of 5a square plus 15a equal to dash. இதோட simplest form என்னன்னு கேட்டிருக்காங்க. இதில் இருந்து 5a காமனாக எடுத்துக்கலாமா? காமனாக எடுத்திங்கன்னா 1a அங்கே ரிமைனிங் இருக்கும். ப்ளஸ் 5 into 3 is 15, 3 இருக்கும். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் C, 5a into a plus 3. Match the following. 9th question. 5x square plus 5x minus 10. 9th ஒன்றுக்கு இந்த எக்ஸ்பிரஷனில் எது மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஆப்ஷன் எஃப் எடுத்துக்கோங்க. எஃப்பில் என்ன எழுதியிருக்காங்க? 5x minus 5 into x plus 2. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணும்போது 5 into x is 5x into x is 5x square. Then 5x into 2 is plus 10x. இங்கே -5 into x is -5x. Then இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது -10. ஸோ என்ன கிடைக்கும்? 5x square 10x minus 5x we get 5x minus 10. ஸோ 9ஓட கொஸ்டின் அப்படியே கிடைக்குதா? ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் 9. நெக்ஸ்ட் 10th கொஸ்டின் பாருங்கள். 121 x square minus 289. ஆப்ஷன் இ பாருங்கள். இதை வந்து a square minus b square ஃபார்மேட்டில் இருக்குது. a plus b into a minus bன்னு சொல்லிட்டு இதை எழுதிக்கலாம். a square minus b square equal to a plus b into a minus b. 11ஓட ஸ்கொயர் தான் 121. ஸோ 11 அண்ட் எக்ஸ் அங்கே இருக்குது. 11x the whole square இதை எழுதிக்கலாம். தென்
17ஓட ஸ்கொயர் தான் 289. ஸோ மைனஸ் 17 ஸ்கொயர். இப்போ வந்து இது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மெட்டில் ஆயிடுச்சு. ஏங்கிறது வந்து 11x, தென் பிங்கிறது வந்து 17. இந்த இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ ஏ ப்ளஸ் பின்னா 11x ப்ளஸ் 17 அண்ட் ஏ மைனஸ் பின்னா ஏயோட வேல்யூ இஸ் 11 அண்ட் பியோட வேல்யூ இஸ் 17 மைனஸ் 17. ஸோ இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குது? இயில் இருக்குது. ஸோ 10th ஆன்சர் இஸ் இ. 11th question, 2xy minus 5y the whole square. இது a minus b the whole square ஃபார்மெட்டில் இருக்குது. இது எப்படி எழுதிக்கலாம்னா a square minus 2ab plus b square எழுதிக்கலாம். இப்போ இதில் aங்கிறது என்னது 2xy அண்ட் bங்கிறது வந்து 5y. இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 2xy ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு ஏயோட வேல்யூ 2 இன்ட்டு xy, பியோடது வந்து 5y, இங்கே இருக்குது 5y ப்ளஸ் பி ஸ்கொயர்னா 5y ஸ்கொயர், 2 ஸ்கொயர்னா 4. தென் இந்த ஸ்கொயரை வந்து உள்ளே இது பண்ணுங்கள். எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு 2 இஸ் 4, எக்ஸ் ஒய் இருக்குது, இன்னும் 5yயும் அங்கே இருக்குது, அதே மல்டிப்ளை பண்ணுங்கள் சேர்த்து, ப்ளஸ் 25y ஸ்கொயர், 4x ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் அப்படியே இருக்கும். இங்கே 4 இன்ட்டு 5 இஸ் 20, எக்ஸ் இருக்குது, 2y இருக்குது, y இன்ட்டு ஒய் இஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 25y ஸ்கொயர். இந்த ஆப்ஷன் எங்கே வச்சுருக்கான்னு பாருங்கள். 4x ஸ்கொயர் ப்ளஸ் 25y ஸ்கொயர் மைனஸ் 20x. இங்கே எக்ஸ் ஒய் ஸ்கொயர் வரும் சரியா? இங்கே கொஸ்டினில் தப்பாக கொடுத்துருக்காங்க. இங்கே எக்ஸ் ஒய் ஸ்கொயர் வரும். ஸோ ஆன்சர் இஸ் பி ஃபார் 11th question. 12th question, 6x minus 8 into 6x plus 8. இது என்ன ஃபார்மெட்டில் இருக்கு? a minus b into a plus b ஃபார்மெட்டில் இருக்கா? இது எப்படி எழுதிக்கலாம்? a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். இங்கே ஏங்கிறது வந்து 6x அண்டு பிங்கிறது வந்து 8. ஸோ இந்த வேல்யூஸை வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போது 6x ஸ்கொயர் மைனஸ் 8 ஸ்கொயர், 6 இன்ட்டு 6 இஸ், இதை ரெண்டத்தையும் ஸ்கொயர் பண்ணுங்கள். அப்போ 6 இன்ட்டு 6 இஸ் 36. அப்புறம் எக்ஸை ஸ்கொயர் பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 8 இன்ட்டு 8 இஸ் 64. இது ஆப்ஷனில் இருக்கா பாருங்கள். ஆப்ஷன் சி வந்து 36x ஸ்கொயர் மைனஸ் 64. So this is the answer for 12th question. Next is 13th question, y power 5 minus 81y is dash. ஸோ இதோட ஈக்குவலண்ட் ஆப்ஷன் எது இருக்குன்னு பாருங்கள். ஆப்ஷன் ஏ எடுத்துக்கோங்க. y இன்ட்டு ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 9 y ப்ளஸ் 3 இன்ட்டு ஒய் மைனஸ் 3. இந்த ரெண்டு டேர்ம்ஸும் பாருங்கள். இது a ப்ளஸ் பி ஃபார்மெட்டில் இருக்குது, இது a மைனஸ் பி ஃபார்மெட்டில் இருக்குது. இதை a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா? a ப்ளஸ் பி இன்ட்டு a மைனஸ் பி ஈக்குவல் டு a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இங்கே ஏயோட வேல்யூ ஒய் அண்ட் பியோட வேல்யூ 3. ஸோ இதில் இருக்க ஃபஸ்ட்டு டேர்ம் அப்படியே எழுதிக்கோங்க. ஒய் இன்ட்டு ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 9. இந்த ரெண்டு டேர்மும் ஃபார்முலா படி எழுதிக்கோங்க. a ஸ்கொயர்னா ஒய் ஸ்கொயர், பி ஸ்கொயர்னா 3 ஸ்கொயர், தட் இஸ் 9. இப்போ ஒய்யால் உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள். ஒய் இன்ட்டு ஒய் ஸ்கொயர் இஸ் ஒய் க்யூப் plus y into 9 is 9y. then second term அப்படியே எழுதிக்கோங்க. y square minus 9. இப்போ y cube-ஆல் இந்த டேர்மையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். y cube into y power 2, y cube into y power 2 என்ன எழுதிக்கலாம்? y power 5 எழுதிக்கலாமா? ஸோ y power 5. then next என்ன இருக்குது? y cube-உம் 9 மல்டிப்ளை பண்ணணும். y cube-ங்கிறது ப்ளஸ் டேர்ம், 9ங்கிறது மைனஸ் டேர்ம். ஸோ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் இஸ் மைனஸ் 9 இன்ட்டு y cube, தட் இஸ் 9y cube. மல்டிப்ளை பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த டேர்மால் இதையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். ப்ளஸ் 9yயும் பாசிட்டிவ் அண்டு ஒய் ஸ்கொயரும் பாசிட்டிவ். ஸோ ப்ளஸ் சைன் வரும். 9 இன்ட்டு ஒய் க்யூப் என்ன? 9y இன்ட்டு ஒய் க்யூப், ஒய் ஸ்கொயர், சாரி 9y, இங்கே ஒய் ஸ்கொயர் இருக்குது.
இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 9y³ கிடைக்கும். ஸோ அந்த வேல்யூ இங்கே எழுதிக்கோங்க. 9y³. நெக்ஸ்ட் என்ன இருக்குது? 9yயும் -9ம் இருக்குது. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் -81. 9 × 9 is 81. ப்ளஸ் இங்கே இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் போட்டிருக்கேன். தென் ஒய். ஸோ -81y. இங்கே இருக்க +9y³ -9y³ கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் என்னெல்லாம் இருக்குது? y⁵ -81y. ஸோ 13th சேம் ஃபார்மேட் வந்துருச்சு. ஸோ ஆன்சர் ஃபார் 13 இஸ் ஆப்ஷன் ஏ. Third Roman letter, 14th question. The dash is the process in algebra which is used to simplify and solve equations. Answer is factorization using identities. Next, 15th question. If x equal to -2, then the value of -3x into x² 8x² - 6 is dash. எக்ஸோட வேல்யூ -2ன்னு கொடுத்துருக்காங்க. அதை வந்து இந்த எக்ஸ்பிரஷனில் போடுங்க. எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கே வந்து -2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து -3 இருக்குது. தென் இங்கே எக்ஸ் இருக்கா, அங்கே வந்து -2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இன்ட்டு எக்ஸ் 8 × 8 இங்கே இருக்குது, அது 8 போட்டிருக்கேன். தென் x² பதிலாக எக்ஸோட வேல்யூ என்ன? -2. அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இங்கே பவர் 2 இருக்குது. ஸோ பவர் 2ன்னு போட்டிருக்கேன். -6. இப்போ இதை சால்வ் பண்ணுங்கள். -3 × -2 is +6. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 3 × 2 is 6. அப்புறம் இங்கே வந்து 8 வந்து அப்படியே இருக்கும். அப்படியே வச்சுக்கோங்க. வச்சுட்டு -2 பவர் 2னா 2 × 2 -2 × -2 +4 -6. தென் இங்கே 6 அப்படியே இருக்கும். 8 4s are 32 -6. இங்கே எழுதுறேன். ஸோ 6 × 32 - 6 is 26. 26 and 6 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 156 ஆன்சர் கிடைக்கும். ஸோ இதோட ஆன்சர் என்ன? 156. நெக்ஸ்ட் 4th Roman letter. Answer the following. 16th question. Factorize 2n⁴ - 512. ஸோ இந்த கொஸ்டினில் 2 காமனாக எடுத்துக்கலாம். எடுத்துட்டா n⁴ - 512 / 2 என்ன கிடைக்கும்னா 256. தென் 2 × n⁴ - 256 என்ன எழுதிக்கலாம்? 4⁴. 4⁴ வேல்யூ வந்து 256 இருக்கும். தென் அகைன் இதை எப்படி எழுதிக்கலாம்னா n² எழுதிக்கலாம். -4⁴ 4² எழுதிக்கலாம். இப்படி எழுதினாலும் 4⁴ தான். 4 × பவரில் இருக்க ரெண்டுத்தையும் வந்து மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ 4⁴ தான் இருக்கும். இப்போ இது என்ன ஃபார்மெட்டில் இருக்குது? இது a² ஃபார்மெட்டில் இருக்குது. இது -b² ஃபார்மெட்டில் இருக்குது. ஸோ a² - b² ஃபார்முலா என்ன? a + b × a - b. இந்த டேர்மில் ஏயோட வேல்யூ வந்து n² அண்டு பியோட வேல்யூ வந்து 4². இதை வந்து இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 2 × a + bனா ஏயோட வேல்யூ வந்து n² + 4² இன்ட்டு a - bனா ஏயோட வேல்யூ வந்து n², பியோட வேல்யூ வந்து 4² -4². இப்போ இதை எப்படி எழுதிக்கலாம்னா n² + 4² வந்து அப்படியே வச்சுக்கோங்க. வச்சுட்டு இது திருப்பி வந்து a² - b² ஃபார்மெட்டில் இருக்குது. இதோட ஃபார்முலா வந்து a + b × a - b. ஏயோட வேல்யூ இங்கே வந்து n அண்ட் பியோட வேல்யூ வந்து இப்போ 4. ஸோ இது எப்படி கன்வெர்ட் ஆகும்னா n + 4 × n - 4ன்னு கன்வெர்ட் ஆகும். ஸோ ஃபைனலாக இது எப்படி எழுதிக்கலாம்னா 2 × n². 4⁴ 16 + 16 into n + 4 into n - 4. ஸோ இந்த வேல்யூ ஃபேக்டரைஸ் பண்ணால் இதுதான் கிடைக்கும். 17th question. If a = 3 and b = 2,
verify that a plus b the whole square minus 2ab is equal to a minus b the whole square plus 2ab. இப்போ ஏயோட ஏ அண்ட் பியோட வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. இதை வந்து இந்த ஐடென்டிட்டிஸில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணி ரெண்டு ஈக்குவலானு சொல்லி வெரிஃபை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு பாருங்கள். ஏயோட வேல்யூ என்ன 3 ப்ளஸ் பியோட வேல்யூ இஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு ஏயோட வேல்யூ 3 அண்ட் பியோட வேல்யூ இஸ் 2. இங்கே வந்து ஏயோட வேல்யூ 3 அண்ட் பியோட வேல்யூ இஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு 3 இன்ட்டு 2 ஏபியோட வேல்யூஸ். இங்கே 3 ப்ளஸ் 2 இஸ் 5 ஸ்கொயர் மைனஸ் 3 into 2 is 6 and 6 into 2 is 12. இந்த சைடு பார்க்கும்போது 3 minus 2 is 1 square plus 3 2s are 6 and 6 into 2 is 12. இங்கே 5 ஸ்கொயருங்கிறது வந்து 25 ஆகிடும் மைனஸ் 12. இங்கே 1 ஸ்கொயர் 1 ப்ளஸ் 12. 25 minus 12 is 13. இங்கே 12 plus 1 is 13. So left hand side is equal to right hand side. Hence it was verified.